மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த மூத்த தலைவர் வாசுகி அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். உங்களுடைய அமைப்பெல்லாம் இதில் நிறைய அழுத்தங்கள் கொடுத்தது அந்த சமயத்தில் பார்த்தோம். யூ ஃபாலோட் அட் அப் வெரி க்ளோஸ்லி. இது பற்றி உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், இன்னும் சில நொடிகளை நம்ம தீர்ப்புடைய விவரங்களை கேட்க போகிறோம். நான் உங்களுடைய பார்வைகளை சுருக்கமாக பதிவு செய்யுங்க. ஓகே, அந்த நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம். குறிப்பாக அந்த பெண் குழந்தை கெஞ்சுகிற அந்த குரலை கேட்கும் போதே எல்லாருக்கும் நெஞ்சில ஒரு மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டது. நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்கு இது நடந்திருந்தா எப்படி இருக்குங்கிற உணர்வை அநேகமாக இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மனிதருடைய சிந்தனையிலையும் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய கொடுமையான சம்பவமாக இது இருந்தது. இப்ப இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழக மக்கள் முழுவதுமே வீதிக்கு வந்த காட்சியை நம்ம பார்த்தோம். ஒரு மனித சங்கிலி அங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சி அமைப்புகள், ஜனநாயக மாதர் சங்கம், சிபிஎம் உள்பட செய்த போது 15,000க்கும் மேல மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு அந்த மனித சங்கிலியில பார்ட்டிசிபேட் பண்ணத நம்ம பார்த்தோம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுனால சிபிஎம், ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் இதுல இருந்தது. ஆனா நாங்க கைதான போது, ஒரு 9 பேர் கைது செய்யப்பட்ட போது அப்பவே என்ன சொன்னோம்னா, ஒரு பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இல்லாமல் இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எப்பவுமே அம்புதான் நோகப்படுதே ஒழிய எய்தவர்கள் பெரிய மனிதர்கள் அல்லது பெரிய அரசியல் பிரமுகர்களா இருக்கும் போது இதுல சிக்காம தப்பிக்கிறாங்கிறது இதுல மட்டும் இல்ல, பல சம்பவங்கள்ல நம்ம பாக்குறோம். அதனால அவங்களுக்கும் சேர்த்து நடவடிக்கை, இதற்கு துணை போன எல்லா ஆட்கள் மேலேயும் நடவடிக்கைன்னு வந்தாதான் ஒரு நியாயம்ங்கிறது கிடைக்கும்னு சொன்னோம். ஆனா அது 9 தனிநபர்கள், அந்த கும்பல் மட்டும்தான் கைது செய்யப்பட்டது. சரி, அவர்களுக்காவது முறையான நடவடிக்கை இருக்காங்கிறத பாக்குறோம். பட் நீதிமன்றத்துல வழக்கு நடந்த விதத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையாதான் இருக்கு. மிக கடுமையான தண்டனை அனைவருக்கும் நீதியரசர் நந்தினி மூலமாக கிடைக்குங்கிற எதிர்பார்ப்புலதான் நாங்களும் இருக்கோம். இது பெரிய கவனம் பெற்றது. உங்களை போன்ற அமைப்புகள் களத்தில் இறங்கினாங்க. இது ஒரு கலெக்டிவ் கான்ஷியன்ஸை தட்டி எழுப்பியது. இந்த சம்பவத்திலே கூட பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் தான் வெளியில் ஆதாரம் கொடுத்துருக்குறாங்க. அஃப்கோர்ஸ் தண்டனை கிடைக்க போது, சாட்சியம் கொடுத்துருக்குறாங்க அஃப்கோர்ஸ். ஆனால் இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற துன்பங்கள் வெளியில் வராமல் கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்காக பல சம்பவங்கள் இன்றைக்கும் கூட வெளியில் வராமல் நடந்துட்டுருக்குங்கிற ஒரு அச்சம் நமக்கு எழுது இல்லையா? ஆமா, அதனாலதான் எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. வழக்குகள் அதிகம்னு புள்ளி விவரம் வரும்போது இது அதிகமா ரெஜிஸ்டர் ஆகிறதுனாலதான் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதனால நம்ம மாநிலம் இந்த வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படுவதற்கு ஒரு உகந்த சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற முறையில சொல்றாங்க. இங்கேயும் சொல்லுவாங்க, மற்ற பல மாநிலங்கள்லயும் சொல்லுவாங்க. அது மட்டுமே காரணம்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் சம்பவங்கள் அதிகரிக்குது அப்படிங்கறதும் உண்மை, பதிவாகிறதும் கூடுதலா இருக்குங்கிறது உண்மை, பதிவுக்கு வராமலே பல சம்பவங்கள் நடக்குதுங்கிறதும் உண்மை. நம்ம ரொம்ப தினசரி பேப்பர்ல மட்டும் இல்ல, நம்ம கேள்விப்படுற பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா மிக அதிகமான எண்ணிக்கையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால ஏதோ ஒவ்வொருத்தரையும் நம்ம பிடிச்சு கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நடக்காம இருக்கணுங்கிறதுக்கு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், சமூக சிந்தனையை வடிவமைப்பது, பெண்கள் குறித்த சமூக கண்ணோட்டத்தை மாற்றி அமைப்பது, இளைஞர்கள் இந்த விஷயத்துல கூடுதல் முன்முயற்சியோட ஒரு வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்குறதுக்கு அவங்க முன் வருவது, இந்த மாதிரி ஒரு லார்ஜர் லெவல் இஷ்யூஸ், பல முனைகள்லயும் முயற்சி அப்படிங்கறதெல்லாம் தேவைப்படுது. பாட புத்தகங்கள்ல மாற்றம், மீடியா சித்தரிப்புல மாற்றம், சினிமா சித்தரிப்புல மாற்றம், இப்படி பல இது வருது. அமைச்சர்களும் மற்றவங்களும் போற போக்குல அசால்ட்டா பெண்களை பற்றி அவமானப்படுத்துகிற விதத்துல பேசுறது, அல்லது பெரிய இடத்துல இருக்கிறவங்களே பாலியல் சீண்டல் செய்யக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துவது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தா தப்பு பண்றவங்களுக்கு அது கூடுதல் ஊக்கத்தை தான் கொடுக்கும். இன்னொன்னு, கன்விக்ஷன் ரேட் இந்த மாதிரியான விஷயத்துல இன்னமும் குறைவாகத்தான் இருக்கு. 3ல் 1 பங்கு தான் கன்விக்ட் ஆகுதுங்கிற தகவல் தான் நான் பார்த்தேன். அதனால கன்விக்ஷன் ரேட்டையும் நம்ம அதிகப்படுத்த வேண்டி இருக்கு. புகார் கொடுக்க போகும்போது பல சமயங்கள்ல காவல்துறை இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க, நாளைக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது, பேப்பர்ல பேர் வரும், பிரச்சனை ஆயிடும் என்று தட்டி கழிக்கிற சம்பவங்களும் நம்ம பாக்குறோம்.
அப்புறம் விடாம வந்து ஹாரஸ் பண்றது, கண்ட நேரத்துல ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறது, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு ஏண்டா கொடுத்தோம், பேசாம வந்து வீட்டுல செட்டில் ஆயிடலாம், மென்னு முழுங்கிட்டு சகிச்சுக்கிட்டு அப்படின்னு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கே ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலையும் வந்து சில இடங்கள்ல காவல்துறையினுடைய அணுகுமுறையும் இருக்கு. அதனால அவங்க அணுகுமுறையில அடிப்படையான மாற்றம் வரணும் அப்படிங்கறதெல்லாம் இணைச்சுதான் நம்ம வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள், வன்முறையை தடுத்து நிறுத்துறதுங்கிற இடம் வரும்போது இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.